அட பாவீங்களா, கோ ஹோம் எடிஷன் ஷோன்னு சொல்லி ஒரு ஸ்மாக்டவுன் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, மொக்கையாக வந்து இருந்தது. பட் கவலைப்பட வேணாம், அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பேசின் பர்னியோட கிக் ஆஃப் ஷோ வந்து நடந்திருக்கு. அதில் வந்து நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிக் ஆஃப் இஸ் பெட்டர் தென் ஸ்மாக்டவுனு. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, ராண்டி என்ன பேசியிருக்காரு, குந்தர், சிஎம் பங்க் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. ஓகே, நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இந்த பேசின் பர்னியோட கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்மளோட மைக்கேல் கோல். டபிள்யூட நம்மளோட கம்யூனிட்டியோட லெஜெண்ட்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஜெர்மனியோட ஃபேன்ஸ் பார்த்தோன்னா மைக்கேல் கோலை வேறு லெவலில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. மைக்கேல் கோல் சொல்லி வந்து சேன் பண்ணுறாங்க. அண்ட் மைக்கேல் கோலை பார்த்தோன்னா அதை வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ மைக்கேல் கோல் பார்த்தோன்னா கிக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறாரு அண்ட் ஒரு ஃபயர் அப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. ஸோ வேறு லெவலில் ஹைப்பாக இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த பேசின் பர்லினுக்காக. பை த வே இன்னும் ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா வர போகிறாரு, இங்கே நின்று வந்து பேச போகிறாரு அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்டாப் மேட்ச் வந்து பண்ண போகிறாரு இந்த பேசின் பர்லினில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து கூப்பிட்றாரு. அண்ட் எஸ், சிஎம் பங்க் பண்ணி இங்கே வந்து என்ட்ரி பண்ணுறாரு. அண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, கட்டி பிடிக்கிறாங்க. சிஎம் பங்க் கூட பார்த்தா ஓடி போய் நிறைய விஷயம் பண்ணுவார். பட் அதை பார்த்தா கட் பண்ணிவிடுவாங்க. நான் அதை வந்து ரீல்ஸில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேன்ஸோட கார்டெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா வந்து சைன்லாம் பண்ணியிருப்பார். நிறைய விஷயம் பார்த்தா வந்து பண்ணுவார். பைதே சிஎம் பங்க் வந்து இங்கே ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அண்ட் சிஎம் பங்க் முக்கியமான விஷயம் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்க் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவர் வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து வராரு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வந்து வந்திருந்தார் அண்ட் இப்போ வந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி வந்து இங்கே சொல்கிறாரு. ஆல்சோ பார்த்தோன்னா இந்த மேட்சை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளோட மைக்கேல் கோல் கேட்குறாரு, ஸோ எதுக்கு இந்த மேட்ச் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அண்ட் ஆல்ரெடி ட்ரூ மேக்கெட்டை வந்து உங்களை சம்மர் ஸ்லாம் வந்து தோக்கடிச்சிட்டா அந்த மாதிரிலாம். ஸோ சிஎம் பங்க் சொல்கிறாரு, எஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு. பை த வே அந்த மேட்ச்சில் வந்து அந்த குஃபி ரெஃப்ரி இல்லைன்னா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன். அதாவது நம்மளோட செத்தான்ஸ் பார்த்து இருந்திருப்பார்ல ஒரு ரெஃப்ரியா, ஸோ அவனால் வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான், அதனால வந்து நான் தோத்துட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ செத்ரோன்ஸை குஃபி ரெஃப்ரின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா செத்தோட ரெஃபரன்ஸ் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செத்துக்காக வந்து செத்தோட அந்த என்ட்ரன்ஸோட பாட்டு வந்து பாட ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் சிஎம் பங்க் பார்த்தா கொஞ்ச நேரம் கம்முன்னு ஆயிடுறாரு, ஃபேன்ஸ் வந்து பாட விடுறாரு. மைக்கேல் கோல் சிஎம் பங்க் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு, ஸோ போன மேட்ச் நீ வந்து தோத்துட்ட, இந்த வாட்டி இந்த மேட்ச் வர ஸ்ட்ராப் மேட்சாக இருக்கும் போது உன்னோட ஒப்போனன்ட் வந்து உன் கூட வந்து கட்டின்னு இருப்பான், ப்ளஸ் நீ வந்து அவனை இழுத்துக்குன்னு அந்த ஒவ்வொரு கார்னர் வந்து டேப் பண்ணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஹோப் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து அகைன் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு, எவன் வந்து நான் வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறான்னா இன்னைக்கு நான் வந்து தோக்க போகிறேன்னு நினைப்பானா. எந்த ஒரு ரெஸ்லர் இருந்தாலுமே தன்னோட மேட்ச்சுக்கு முன்னாடி எப்போவுமே அவன் வந்து ஷூலாம் கட்டும்போது எவனும் யோசிக்க மாட்டான் இன்றைக்கி நான் வந்து மேட்ச் வந்து தோக்க போகிறேன்னு. எப்போவுமே யோசிக்கிறது பாசிட்டிவாக தான் அங்கே இருப்பாங்க. அண்ட் அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ நாளைக்கு நான் வந்து மேட்ச் ஜெயிப்பேன், விக்ட்ரி வந்து எடுப்பேன், ஏன்னா நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்ட்ராப் மேட்ச் நான் வச்ச இந்த ஸ்டெபிலேஷன் அதுக்கான காரணம் வந்து அவனை நான் வந்து துடிக்க வந்து பார்க்கணும், அவனை வந்து நான் பழக்கணும் அண்ட் என்னோட அந்த பிராஸ்லெட்டை திரும்பி வந்து நான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி பார்த்தா சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. அண்ட் வேற லெவலில் பார்த்தா ஃபேன்ஸ் அகைன் வந்து சியர்லாம் பண்ணுறாங்க. சிஎம் பங்க் போனதுக்கப்புறம் அவரோட அப்போனன்ட் ட்ரூ மேக்கெட்டர் பார்த்தா வந்து வராரு. அண்ட் அவர் உள்ள என்ட்ரி கொடுத்தோடனே பார்த்தா ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து பூ பண்ணுறாங்க. லிட்ரலி ஜெர்மனி ஆடியன்ஸ் பார்த்தா வேறு லெவலில் ஹேட் பண்ணுறாங்க ட்ரூ மேக்கென்டையரை, ஏன்னா சிஎம் பங்க் லெஜெண்டில். ஸோ அவரை வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவரை வந்து ஹேட் பண்ணுறாங்க. தென் வந்து ஃபேன்ஸ் இந்த செக்மெண்ட் முழுக்கம் பார்த்தோன்னா ஆஸ் ஹோல்னு பார்த்தா ட்ரூவை பார்த்து வந்து சேன் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ ஹேட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரூ வந்து வேறு லெவலில் காண்டாவார். அண்ட் அவர் பார்த்தா கலாய்ப்பார் ஃபேன்ஸை. முக்கியமாக பார்த்தா அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு, அவன்லாம் இந்த கம்பெனியில் இல்லாத போது, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா உடம்புலாம் சரியே இல்லாத போது, இந்த கோவிட் இருக்கும்போது எத்தனை பேர் வந்து செத்துருந்தாங்க, அப்போ நான் தான் வந்து சாம்பியனாக இருந்தேன், அப்போ நான் தான் வந்து இது எல்லாத்தையும் கேரி ஆன் பண்ணியிருந்தேன், உங்கள் கூட வந்து நான் தான் இருந்தேன், ஆஸ் அ வேர்ல்ட் சாம்பியன் நீங்கள் வந்து என்ன தான் வந்து பார்த்துருந்தீங்க. தென் க்ரௌடில் வந்து ஒரு ஃபேன் பார்த்தோன்னா ஒரு சைன் போர்டு வந்து வச்சிருப்பாப்புல, அதில் வந்து ட்ரூ ஃபேண்டாயர் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். என்னடா அது ஃபேண்டாயர்னா ட்ரூ வந்து கொஞ்சம் தொப்பை போட்டார் அந்த மாதிரி பார்த்தா கலைக்கிற மாதிரி ஒரு சைன் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தா ரிப்ளே கொடுக்குறாரு, யார்ப்பா அவன் என்னப்பா அதுன்னு வந்து சொல்லுவார். தென் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு ட்ரூ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து சாப்பிட்டு வந்து ஃபேட்லாம் இது பண்ணல, நான் வந்து மசில்ஸை தான் கெயின் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு பதில் பார்த்தா ட்ரூ வந்து தராரு. தென் மைக்கேல் கோல் வந்து கேட்குறாரு, இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ராப் மேட்சாக இருக்குது, நீங்கள் ஏன் இந்த மேட்சை அக்செப்ட் பண்ணீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து சம்மர் ஸ்லாமில் ஜெயிச்சிட்டிங்க, அப்போ எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ட்ரூ வந்து சொல்கிறாரு, அவன் வந்து ஒரு சரியான முட்டாள், நானும் இந்த மேட்ச் வச்சேன், அவனே தான் வந்தான் அண்ட் நாளைக்கு நான் வந்து காட்ட போகிறேன் ஸ்ட்ராப் மேட்ச்சில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்ட்ராப் வச்சு சிஎம் பங்க் மேலே ஒரு வாட்டி கூட வந்து அட்டாக் பண்ணதில்லை, அவன் வந்து என் மேலே நிறைய வாட்டி அட்டாக் பண்ணிட்டான், ஆனால் நான் ஒரு வாட்டி கூட அடிச்சது
இல்லை. அப்போ நினச்சி பாருங்கள், நாளைக்கு என் கையில் அந்த ஸ்ட்ராப் கிடைக்கும்போது அவனை நான் வந்து எப்படிலாம் அடிப்பேன்னு. ஸோ அவனாவே வந்தான், அவனாவே இந்த ஸ்ட்ராப் மேட்ச் வச்சான் அண்ட் அவனாவே வந்து என் கிட்ட மாட்டிக்கிட்டான், பங்கமாக வந்து என் கையில் மாட்டிக்கிட்டான். செம்மடியை வந்து நாளைக்கு அவனுக்கு வந்து கிடைக்க போகுது. தென் மைக்கேல் கோல் வந்து சொல்கிறாரு, ட்ரூ இது வரைக்கும் நீ வந்து ஒரு ஸ்ட்ராப் மேட்ச்சில் வந்து ஜெயிச்சது கிடையாது, ஆனால் இங்கே நம்மளோட சிஎம் பங்க் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த வகையில் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோன்னா மைக்கேல் கோல் வந்து சொல்கிறாரு. பட் இது எல்லாத்தையும் வந்து தட்டி விடுறாரு ட்ரூ மைக்கேல். அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் வந்து செய்ய போகிறாரு அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு தப்பு வந்து சிஎம் பங்க் பண்ணியிருக்காருன்னு நாளைக்கு வந்து காட்ட வராருன்னு இங்கே வந்து ட்ரூ வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. தென் நம்மளோட மிக்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்கும் போதில் லிவ் டாம் வர்சஸ் நம்மளோட டெரர் டியூன்ஸு. ஸோ அதுக்கான ஒரு செக்மெண்ட் நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவ் அண்ட் டாம் வந்து வராங்க அண்ட் லிவ் டாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரகலையெல்லாம் பண்ணுவாங்க, அது தட்டி விடும். பைதே அங்கே பார்த்தீங்கன்னா லிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இந்த மாதிரி பூ பண்ணுறீங்க, ஏன் தெரியுமா நீங்கள் பூ பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் வந்து செல்லம் மாதிரி ஹேண்ட்ஸமாக இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடி இல்லை, இந்த மாதிரி மீசை இல்லை, இவனை மாதிரி நீங்கள் வந்து காஜஸாக இல்லை. ஏன் முக்கியமாக டாம் கிட்ட ஒன்று இருக்குது, அதாவது நான் வந்து டாம் கூட. ஸோ லீவ் மார்கன் வந்து உங்கள் கூட இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து ரொம்பவே ஆங்க்ரியாக இருக்கீங்க, பொறாமப்படுறீங்க டாமை பார்த்து. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லீவ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான கப்பல் அண்ட் நாளைக்கு பேசின் பண்ணியில் ரியா ரிப்ளி டேவன் பீஸு அழகாக வந்து தோக்கச்சிடும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பூ வந்து பண்ணுறாங்க. பாவம் டாம் கூட எதுவும் பேசலான்னு பார்ப்பாரு, அவர் வாயாண்டா மைக் வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பூ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட டெரர் ட்வின்ஸும் வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேர் வந்து செதுறாங்க. தென் இவங்க 2 பேர் இருக்காங்க அண்ட் இங்கே வந்து டேவன் பீஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ இந்த நியூ ஜட்மெண்ட் டே என்னப்பா இப்படி இருக்குது, ஓடுற ஆளாக இருக்காங்க, பார்த்த உடனே ஓடுறாங்களே, இதுதான் வந்து நியூ ஜட்மெண்ட் டேவா அந்த மாதிரி பார்த்து தான் சொல்கிறாரு. அண்ட் நாளைக்கு நாங்கள் வந்து அவங்கள பழக்க போகிறோம், நாங்கள் தான் மேட்ச் ஜெயிப்போன்னு வந்து இங்கே டேவன் பீஸ் சொல்கிறாரு. நம்மளோட மாமியும் பேசுவாங்க. மாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த டாமை எத்தனை வாட்டி காப்பாற்றிருப்பேன் தெரியுமா, என்கிட்ட விரல வந்து கம்மியாக இருக்குது, அத்தனை வாட்டி அந்த முட்டா இவனை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அண்ட் இப்போ எனக்கே இவன் இது பண்ணுறானா, ஓகே நாளைக்கு வந்து நான் காட்ட போகிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ டயர் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஜெயிக்க போகணுன்னு இவங்க வந்து ஒரு தரமான செக்மெண்ட் வந்து கட் பண்ணுறாங்க. தென் வேர்ல்டு டைட்டிலோட செக்மெண்ட் நம்ம வந்து பார்க்குறோம். மைக்கேல் கோல் நம்மளோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் குந்தரை வந்து கூப்பிட்றாரு. குந்தர் வராரு அண்ட் நினச்சி பாருங்க, குந்தர் வந்து ஒரு ஹீலு, பட் அவரோட ஹோம் டவுனால் பார்த்தா கிரேஜியாக பார்த்தா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அதை பார்த்தா பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு நம்மளோட மைக்கேல் கோல். மைக்கேல் கோல் சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃப்டர் அ வைல் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி பார்த்தா மைக்கேல் கோல் வந்து சொல்கிறாரு. அண்ட் மைக்கேல் கோல் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாரு, ஸோ உன்னோட சாம்பியன்ஷிப்போட டைட்டில் ரெயின்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப லாங்காக இருந்திருக்கு, அந்த யூகேல ஐசி டைட்டிலாக இருக்கட்டும். ஸோ இதேமாரி இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போட டைட்டில் ரெயின் வந்து லாங்காக இருக்குமான்னு வந்து கேட்குறாங்க அண்ட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் குந்தர் பண்ணல, அவரோட ஃபேன்ஸ் வந்து பண்ணுறாங்க அண்ட் ஃபேன்ஸ் வந்து எஸ்னு வந்து சேன் பண்ணுறாங்க. ஆமாம் இந்த டைட்டில் வந்து லாங்காக இருக்கும். தென் மைக்கேல் கோல் சொல்கிறாரு, இவங்க 2 பேர் வந்து பின்னாடியே வந்து அக்ரி பண்ணிட்டாங்க, இங்கே வந்து சண்டை போட மாட்டாங்க, ரிங்கில் தான் வந்து சண்டை போடணும். ஸோ அதுக்கான பேசிலாம் வந்து வச்சியாச்சு. இப்போ வந்து ரேண்டி ஆட்டன் அவனை கூப்பிட்றாரு. ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வராரு, மியூசிக் ஹிட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் அவரோட தீம் சாங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஃபேன்ஸ் வந்து பாடுறாங்க. ரேண்டியை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து என்னால் நம்ப முடியல, பட் ரேண்டி வந்து சொல்கிறாரு. ரேண்டி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட ஆன்சிஸ்டரோட இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தேன், அதில் வந்து எனக்கு என்னதுமா தெரிஞ்சது, நான் வந்து 17% ஜெர்மன் தான்ப்பா, அப்போ 70% நானும் வந்து ஜெர்மன்காரன் தான், அப்போ உங்களில் ஒருத்தன் தான் நான் அந்த மாதிரி பார்த்தா ரேண்டி வந்து சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஃபேஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேச உங்களுக்கே தெரியும். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரேண்டிக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது, ஆனால் இன்னொரு சைடில் குந்தருக்கும் வந்து சப்போர்ட் கிடைக்குது. ஸோ ஃபேன்ஸால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பூ பண்ண முடியல. சரி ஹோம் டவுன் பாய்னா எதிரியை வந்து இது பண்ணலாம், ரேண்டியை பூ பண்ண முடியல, குந்தரையும் வந்து பூ பண்ண முடியல. ஸோ அது வந்து செம்ம இதுவாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இங்கே ரேண்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணுவார். தென் மைக்கேல் கோல் வந்து சொல்கிறாரு, ரேண்டி இந்த டைட்டில் நீ வந்து ஜெயிச்சனா நீ வந்து ஒரு விஷயத்தில் வந்து போயிடுவேன், அதாவது நீ வந்து 15 டைம் சாம்பியன் ஆகிடுவேன், நம்மளோட ஹானர் ட்ரிபிள் எச் வந்து தாண்டிடுவேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது யார் தெரியுமா, 70 டைம் சாம்பியன் நம்மளோட ரிக் ஃப்ளேர் வந்து இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் 70 டைம் சாம்பியன் நம்மளோட ஜான்சனாக இருக்காரு. ஸோ அவங்கள நீ வந்து பீட் பண்ணான்னு பார்ப்பேன் அந்த மாதிரி பார்த்தா கேட்குறாரு அண்ட் அங்கே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே ஜான்சன் பேர் கேட்டோன்னு வேறு லெவலில் பார்த்தா சேர் வந்து பண்ணுவாங்க. மைக்கேல் கோல் உடனே சொல்லுவார், இருங்கப்பா அடுத்த வருஷம் அவரும் வந்து வர போகிறாரு அந்த மாதிரி பார்த்தா மைக்கேல் கோல் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் இங்கே வந்து ரேண்டி வந்து சில பெரிய விஷயம்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ ரேண்டி சொல்கிறாரு, எனக்கு வந்து இது 2வது ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அந்த கிங் ஆஃப் த ரிங் பேப்பரில் என்னோட ஷோல்டர் மேலே இருந்ததால் உனக்கு வந்து வேர்ல்டு டைட்டிலோட மேட்ச் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ஜியில் இருக்கும்போது நான் அவ்வளோதான், இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து எனக்கு கேரண்டி கிடையாது, என் கதை முடிஞ்சது அந்த மாதிரி நான் வந்து நினச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த வேர்ல்டு டைட்டிலோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்போது அவ்வளோதான், நான் வந்து என்னோட கான்ட்ராக்ட் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டான்ஸ் வந்து பண்ணிட்டேன், ஏன்னா இப்போ என்னோட கண்ணு இந்த டைட்டில் மேலே இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ டையில் இருக்கேன் நம்மளோட ட்ரிபிள் எச் கூட, பட் நான் வந்து
வந்து 50 டைம் சாம்பியன் ஆவேன், தென் 16 டைம் சாம்பியன் ஆவேன், தென் 70 டைம் சாம்பியன் ஆவேன், அண்ட் மேபி நான் வந்து ரெக்கார்டு பிரேக் பண்ணுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டி வந்து சொல்கிறாரு. தென் குந்தர் ரேண்டி 2 பேர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வராங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. இந்த பேஷின் பல்லியோட கிக் ஆஃபும் வந்து முடியுது. ஸோ இது வந்து பெட்டர் தென் ஸ்மாக்டவுனா இல்லைன்றது நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ் அடுத்தது நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வரப்போகுது. சேனலில் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. அண்ட் இதோட உங்களை பார்க்குறேன் நான் அடுத்த ஒரு வீடியோவில்.